Hello everyone, welcome to Metrotech. Last video la electromagnetics la Laplacian topic பார்த்தோம். அதுல வந்து already ரெண்டு problem solve பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து third problem பார்க்கலாம். Find the Laplacian of the scalar field. Okay, so இதுல உள்ள remaining ஒரு question பார்க்கலாம். So question பாருங்க. W is equal to 10r sin square theta into cos phi. ஸோ இந்த ஸ்கேலாருக்கு நம்ம லாப்லாஷியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல இது எந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆர் தீட்டா ஃபை. ஓகே, ஆர் தீட்டா ஃபை. ஸோ நமக்கு இது தெரியும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லையா? ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்குரிய ஃபார்முலா முதல்ல எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து லாப்லாஷியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்குரிய ஃபார்முலா. ஸோ முதல்ல 1 by r ஸ்கொயர் டோ பை டோ ஆர் இன்டூ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் இன்டூ டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஆர். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இந்த 10 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அது அப்படியே எழுதியாச்சு. நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? ஆர் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அதனால ஆர் ஸ்கொயர் இன்டூ 10 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் பை அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் இங்கே வந்து 1 பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டோ பை டோ தீட்டா இன்டூ சைன் தீட்டா இருக்குது. ஸோ சைன் தீட்டான்னு எழுதியாச்சு. இன்டூ இங்கே என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ இந்த தீட்டா டேர்மை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 10r காஸ் பை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 10r காஸ் பை எழுதியாச்சு. சைன் ஸ்கொயர் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2 சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டானா என்னன்னு தெரியும்? சைன் 2 தீட்டா அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால இங்கே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு பதிலாக சைன் 2 தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ப்ளஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இன்டூ டோ பை டோ ஃபை. ஸோ இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்சியேஷன், பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபை. ஓகே, இது வந்து டபிள்யூ. ஓகேவா? ஸோ ஃபை டேர்ம் மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் ஃபையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் ஃபை. ஸோ மைனஸ் 10r சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஃபை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த 1 பை ஆர் ஸ்கொயர் எழுதியாச்சு. இன்டூ இப்போ இந்த டேர்மில் ஆர் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 10 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை அப்படியே இருக்கும். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2r. ஸோ 2r இன்டூ 10 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பைன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் 20r சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் பை அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து 1 பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இன்டூ இந்த டேர்ம் என்ன பண்ணணும்? நம்ம தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தோன்னா ரெண்டு இது இருக்குது, சைன் தீட்டா இன்டூ சைன் 2 தீட்டா அப்படின்னு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 10r காஸ் பை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ அதை அப்படியே எழுதியாச்சு. இன்டூ முதல்ல என்ன பண்ணியிருக்கிறேன்? சைன் 2 தீட்டாவை அப்படியே வச்சுட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஓகே, யூவி டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணுவோம்? யூ டேஷ் இன்டூ வி ப்ளஸ் யூவி டேஷ். ஓகே, ப்ளஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இன்டூ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைன் 2 தீட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைன் தீட்டா அப்படியே இருக்கும். ஸோ சைன் தீட்டா, இந்த சைன் 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 2 தீட்டா. காஸ் 2 தீட்டா இன்ட்டு 2ன்னு வரும் இல்லையா? அதுதான் வந்து 20r சைன் தீட்டா காஸ் 2 தீட்டா இன்ட்டு காஸ் 5. ஓகே, ஸோ இதை இங்கே வந்து நான் தனியாக இங்கே செஞ்சு காட்டுறேன். சைன் தீட்டா சைன் 2 தீட்டான்னு இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ முதல்ல சைன் தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. காஸ் 2 தீட்டா இன்ட்டு 2ன்னு வரும்.
ஸோ அதை 2 ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைன் 2 தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சைன் தீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அது காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த டேர்ம் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க, 1/r² சைன் ஸ்கொயர் தீட்டா. இதில் ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r கேன்சல் ஆகிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 5 தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, அதனால தான் அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். sin 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 5. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -10 cos 5 டிவைடட் பை r. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்மில் பாருங்கள், இந்த r கேன்சல் ஆகிடுமா. ஓகே, அதுக்கப்புறமா இதில் எல்லா டேர்மில் இருந்தையும் 10 cos 5 பை r அது வந்து காமனாக எடுத்துருக்குறோம். அப்போ இங்கே வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த r இங்கே ஒரு r கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து sin தீட்டா கேன்சல் ஆகிடும். இந்த r இங்கே ஒரு r கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cos தீட்டா இன்டூ sin 2 தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ cos தீட்டா இன்டூ sin 2 தீட்டாக்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? 2 sin தீட்டா cos தீட்டா இல்லையா? ஸோ இந்த 10 cos 5 டிவைடட் பை r வந்து காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இங்கே டிவைடட் பை ஒரு சைன் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ அப்போது இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஓகே, 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ அடுத்து இதில் பாருங்கள், ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 10 இன்ட்டு 2, 20ங்கிறத 10 இன்ட்டு 2வா. ஸோ அப்போ இந்த 10 cos 5 டிவைடட் பை r வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2 cos 2 தீட்டா இருக்கும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன். 2 cos 2 தீட்டா மைனஸ் இந்த டேர்ம் நம்ம காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ -1. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், 10 cos 5 டிவைடட் பை r இன்டூ இதில் இந்த 2வை காமனாக எடுத்தோம் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ இந்த டேர்மில் வந்து 2 ப்ளஸ் 2 cos 2 தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 மைனஸ் 1 என்னது? 1 ப்ளஸ் 2 cos 2 தீட்டா. This is the answer. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்டார் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? A vector field is solenoid if del dot A is equal to 0. A vector field is irrotational or conservative if del cross A is equal to 0. ஸோ ஒரு வெக்டார் வந்து solenoid அப்படின்னா del dot A will be equal to 0. irrotational அப்படின்னா del cross A equal to 0. Okay, so next vector identities, del dot del cross A equal to 0. Del cross del V is equal to 0. Del cross A vector is equal to del into del dot A vector minus del square into A vector. So next identity, divergence of U cross V is equal to V into curl of U minus U into curl of V. Okay. Next வந்து del dot A vector cross B vector is equal to B vector dot del cross A vector minus A vector dot del cross B vector. Next identity, del square A vector is equal to del into del dot A vector minus del cross into del cross A vector. Okay, so இதெல்லாம் வந்து 1 marksல கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, gradient of a scalar function is a vector function.
ஸோ ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் வந்து வெக்டார் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஷினை பாருங்க, ஃபைண்ட் த கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்கேலார் ஃபீல்டு. ஒரு ஸ்கேலார் கொடுத்துட்டு அதுக்கு கிரேடியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதோட ரிசல்டன்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் பாருங்க, நமக்கு வெக்டார் குவான்டிட்டியில் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ வெக்டார் குவான்டிட்டினா இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். ஸ்கேலாரில் வந்து ஒன்லி மேக்னிடியூட் தான். ஸ்கேலார் ஃபீல்டுக்கு வந்து கிரேடியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, டிட்டர்மைன் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் திஸ் வெக்டார் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து வெக்டார் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்டர் ஃபீல்டு கொடுத்து அதுக்கு டைவர்ஜென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதோட ரிசல்டன்ட் ஆன்சர் பாருங்க, நமக்கு ஸ்கேலாரில் கிடச்சிருக்கு. ஓகே, del dot p is equal to 2 into xyz plus x. Only magnitude தான் கிடைச்சிருக்கு. So it is a scalar field. Divergence of vector function is a scalar function. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க, curl of a vector function is a vector function. ஸோ ஒரு வெக்டார் ஃபீல்டுக்கு நம்ம curl கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி இருக்குமா, வெக்டார் ஃபங்க்ஷனாகவே இருக்குமா. கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெக்டார் ஃபீல்ட், இதுக்கு வந்து கேர்ள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கேர்ள் ஃபார்மில் எழுதி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட ஆன்சரை பாருங்க, ஆன்சரும் நம்மளுக்கு வெக்டாரில் தான் கிடச்சிருக்கு, போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். ஏஒய் அண்ட் ஏசெட் அப்படிங்கிறது தட் பர்டிகுலர் டிரெக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நமக்கு இது வந்து ஆன்சர் இஸ் அ வெக்டார் ஃபீல்டு. So curl of a vector function is a vector function. So last point, Laplacian of a scalar function is a scalar function. So scalar field க்கு வந்து Laplacian find out பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி தான் இருக்குமா, ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஓகே, வந்து நம்ம லாஸ்ட் சால்வ் பண்ண ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம Laplacian தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட். So it is a scalar quantity. So இதோட ரிசல்ட்னு பார்க்கலாம். ஸோ இதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வந்து நம்ம லாப்லாசியன் ஃபைண்ட் அவுட் பண்ணனா அதோட ஆன்சரும் வந்து எப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதோட வெக்டார் ஐடென்டிட்டிஸ் அதில் உள்ள கொஞ்சம் 1 மார்க்ஸும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.